மூணாவது, கர்த்தர் உன்னோட இருந்தாருன்னா. ஒன்று தெரியுமா, ஆண்டவர் ஏன் தெரியுமா நம்ம கூட இருக்காரு? ஏன் தெரியுமா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு? போத்திபாருடைய வீட்டில் இவன் ஒரு பக்கம் இருக்கிறான், ஒரு பக்கம் இவன் காரியத்தெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்றாரு, சக்சஸ் ஆகிட்டே இருக்கு, எல்லாம் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்படுது, எஜமான் எதை குறித்தும் விசாரிக்கிறது இல்லை, எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அவனை வீழ்த்துவதற்கு, அவனை தள்ளுவதற்கு, அவனை தேவ திட்டத்திலிருந்து, தேவ பிரசனத்திலிருந்து அவனை பிரித்து எடுப்பதற்கு அந்த வேலையும் அங்க நடந்துகிட்டே இருக்கு. ஆனா கவனிங்க, நமக்கு தெரியும், பைபிள் படிச்சிருக்கோம்ல, போத்திபாருடைய மனைவி அவன்கிட்ட வந்து நித்தம் அவ பாருங்க ஓப்பனாவே பேசுறான். எப்படி பேசுறான்? ஒளிச்சு மறைச்சலாம் பேசல, ஓப்பனாவே பேசுறான். ஆனா வசனம் சொல்லுது, அவன் இணங்காமல், அவளுக்கு சம்மதிக்காமல், தேவனுக்கு விரோதமான இந்த பொல்லாப்ப நான் எப்படி செய்வேன்? நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நம்ம கூட இருக்காரு? இப்படி வருகிற இந்த இச்சையான காரியங்களை, அசுத்தமான காரியங்களுக்கு விலகி வாழுகிற ஒரு இருதயத்தை நமக்கு தருகிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு. பாவ சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ அதுல விழுந்துடக்கூடாது, நீ அதுல அடிக்ட் ஆயிடக்கூடாது, அதுல நீ மோசம் போயிடக்கூடாது. அதுக்குத்தான் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது, யாரும் நம்மளை வஞ்சித்திடக்கூடாது. நான் கர்த்தருடைய நாமத்தில் என்ன சொல்றேன்னா, பாவத்தில் வீழ்வதை விட விலகி இருப்பது எனக்கு சிறந்தது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விழுவதை விட விலகி இருப்பது எனக்கு சிறந்தது. ஆமே ஆமே. நான் உனக்கு சொல்றேன், இப்படி யாராவது ஆள் வந்தா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை பேருக்கு நான் சொல்லணும்னு விரும்புறீங்க? இப்படி ஏதாவது வந்தா, தெரியாம போயிருச்சு, எனக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, தெரியாம போயிருச்சு, என்னால் ஆரம்பத்தில் அதை புரிஞ்சிக்கவே முடியல, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல அதை அப்படின்னு. கவனிங்க, ஒரு சில சிம்டம்ஸை சொல்லி இப்போ நான் ஜோம் பண்ண போகிறோம். ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசுறத வச்ச, அவங்க பேசுற வார்த்தையை வச்ச, அவங்க இதுக்கு தான் பிளான் போடுறாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இந்த போத்திபாருடைய மனைவி பேச்சு பாருங்க, பேச்சே எப்படி இருந்துச்சு? பேச்சே பாருங்க, பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பேச்சை வச்சு, அவங்க பேசுற வார்த்தையை வச்சு அவங்க நம்ம கிட்ட எதுக்கு மூவ் பண்றாங்க, எதுக்கு நம்மள்ட்ட அப்ரோச் பண்றாங்க, எதுக்கு நம்ம கிட்ட நெருங்கி வராங்கன்றது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? பேச்சை வச்ச கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லுங்க, பேச்சை வச்ச கண்டுபிடிச்சிடலாம். என் பிள்ளை இத்தனை நாளா பேசுறிய, உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன் தம்பி இத்தனை நாள் பேசுறிய, எல்லாம் இன்னைக்கு பிரேக்கப் ஆயிரணும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? நைட்டு படுத்துட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு ஏதாவது இருக்கா? போனை வச்சுட்டு ஏதாவது இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது இருக்கா? இதுல சில ஆள்னா கர்த்தர் வெளிப்படுத்தினார், தோலை உரிக்கணும்ன்ற. கர்த்தருக்காகத்தான் உனக்கு, கர்த்தருக்காகத்தான் வேலை. எது? ஆண்டவருக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்கு இதுல. உனக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்து வெளி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை நான் சொல்ற பேய், அது பேய்.
அது நல்ல ஆவி இல்லை, அது பொல்லாத ஆவி. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து, தேவ பிரசன்னத்துக்கிட்ட இருந்து, தேவ வார்த்தையில இருந்து உன்னை என்ன பண்ணுது? நாங்க நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ எல்லாம் வர கேஸ்லாம் இப்படி தான் வருது. அங்கிள் எனக்கு கர்த்தர் சொன்னார் அங்கிள். அவனுக்கு தெரியும் கர்த்தர் சொன்னாருன்ட்டா இவன் என்ன பண்ண மாட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப அந்த பேச்சை வச்ச நம்ம என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். யோசேப்பு பேச்சை வச்சு கண்டுபிடிச்சி அவன் விலகி, வீழ்வதை விட விலகி இருப்பது